பார்வதி ஒருவேளை பட்டாசு கையில் கொடுத்துருந்தீங்கன்னா அது வெடிச்சே கொண்டாடி இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க தான். இது பண்ணி பேசுறது, ஒருத்தவங்களுக்கு ஏதோ பூச்சி மருந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு டிவார்மிங் டேப்லெட்லாம் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற ஒரு விஷயங்கள். நம்ம ஒன்று யோசிப்போம் இல்லைங்க, ஈவன் அவங்க வந்து சுபிக்ஷாவை தள்ளும் போது கூட அரோரா சுபிக்ஷாவை தள்ளியிருந்தானா என்னால் ஒத்துக்க முடியும். ஒரு வயசு ஒத்த வயசு ஏதோ ஒன்று பண்ணி, உங்களுக்கு ஒரு வயசு இருக்குது, உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, எவ்வளோ பார்த்துருப்பீங்க, 2 குழந்தைங்க இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு அம்மா ஆயிட்டதுக்கப்புறம் அந்த ஒரு தன்மை இருக்கணும்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதெல்லாம் தான் எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப கொஷனாக இருந்த விஷயங்கள். ஓகே, ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்கள் சாண்ட்ரா கிட்ட? ஒருவேளை வெளியில் வந்து பேசுகிற தருணம் கிடைச்சா ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும் கேள்வியாக? ஏன் ஒரு இவ்வளோ கோபம் இருக்கலாம், ஏன் வெறுப்பு இருந்தது, அவங்க கிட்ட நான் வன்மம் பார்க்குறேன் ஒவ்வொருத்தர் மேலேயும், ஏன் வன்மம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பிக் பாஸ்ல காட்டுற விஷயங்கள், நீங்க உள்ள இருக்க விஷயங்கள் ஆப்வியஸா லைவே பார்த்தா கூட பல டவுட்ஸ் மக்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அழகான சில விஷயங்கள் வெளியில தப்பா போட்ரே ஆகலாம். ஆமா, எஃப்ஜே கனி ஒரு அழகான அம்மா பையனோட பாண்ட் அது அப்படின்றது எஃப்ஜேயும் அவர் இன்டர்வியூல ரொம்ப தெளிவா சொன்னாரு. அவர் என்ன எந்த தப்பான எடிட்டும் என்ன பாதிக்கல அப்படின்ட்டாரு. பட் ஒரு மதரா கனிக்கு அந்த விஷயம் கேட்டப்போ எப்படி இருந்தது? அந்த விஷயம் கேட்டப்போ எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ப்ளஸ் எது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா தியா தஷ்மை ஸ்கூலில் போய் அழுதாங்க, தஷ்மை சொல்லாமல் அழுதான்லாம் கேட்கும். உங்கள் டாட்டர்ஸ் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. பார்வதி ஒருவேளை பட்டாசு கையில் கொடுத்துருந்தீங்கன்னா அது வெடிச்சே கொண்டாடி இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க தான். இது பண்ணி பேசுறது, ஒருத்தவங்களுக்கு ஏதோ பூச்சி மருந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு டிவார்மிங் டேப்லெட்லாம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயங்கள். நம்ம ஒன்று யோசிப்போம் இல்லைங்க, ஈவன் அவங்க சுபிக்ஷாவை தள்ளும் போது கூட அரோரா சுபிக்ஷாவை தள்ளியிருந்தானா என்னால் ஒத்துக்க முடியும். ஒரு வயசு ஒத்த வயசு ஏதோ ஒன்று பண்ணி, உங்களுக்கு ஒரு வயசு இருக்குது, உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, எவ்வளோ பார்த்துருப்பீங்க, 2 குழந்தைங்க இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு அம்மா ஆயிட்டதுக்கப்புறம் அந்த ஒரு தன்மை இருக்கணும்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதெல்லாம் தான் எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப கொஷனாக இருந்த விஷயங்கள். ஓகே, ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்க சாண்ட்ரா கிட்ட? ஒருவேளை வெளியில பேசுற தருணம் கிடைச்சா ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும் கேள்வியாக? ஏன் ஒரு இவ்வளோ கோபம் இருக்கலாம், ஏன் வெறுப்பு இருந்தது, அவங்க கிட்ட நான் வன்மம் பார்க்குறேன் ஒவ்வொருத்தர் மேலேயும், ஏன் வன்மம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பிக் பாஸ்ல காட்டுற விஷயங்கள், நீங்க உள்ள இருக்க விஷயங்கள் ஆப்வியஸா லைவே பார்த்தா கூட பல டவுட்ஸ் மக்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அழகான சில விஷயங்கள் வெளியில தப்பா போட்ரே ஆகலாம். ஆமா, எஃப்ஜே கனி ஒரு அழகான அம்மா பையனோட பாண்ட் அது அப்படின்றது எஃப்ஜேயும் அவர் இன்டர்வியூல ரொம்ப தெளிவா சொன்னாரு. அவர் என்ன எந்த தப்பான எடிட்டும் என்ன பாதிக்கல அப்படின்ட்டாரு. பட் ஒரு மதரா கனிக்கு அந்த விஷயம் கேட்டப்போ எப்படி இருந்தது? அந்த விஷயம் கேட்டப்போ எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ப்ளஸ் எது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா தியா தஷ்மை ஸ்கூலில் போய் அழுதாங்க, தஷ்மை சொல்லாமல் அழுதான்லாம் கேட்கும். உங்கள் டாட்டர்ஸ் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. பிஹார்டோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்களில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.